இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நாங்க சாப்பிட்டு மார்க்கெட் தான் கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்க அம்மாவோட தங்கச்சி வராங்க. அதுக்காக ஃபிஷ் வாங்க தான் வந்திருக்கோம். ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போது ரோட்ல மரவள்ளி கிழங்கு வித்தாங்க. 2 கிலோ ₹60. மரவள்ளி கிழங்கு எதுக்கு வாங்கினானா ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். வெளியில செம்ம வெயில். அம்மா வந்து ஃபேண்டா ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் வேணாம், வீட்டுல சாத்துக்குடி இருக்கு, வா நான் வந்து ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த சாத்துக்குடி வாங்கி ஆல்மோஸ்ட் 3 டேஸ் ஆகுது. இது ஜூஸ் போட கஷ்டமா இருக்கும்னு யாரும் இதை எடுக்கல. சரி நானே ஜூஸ் போட்டேன். 6 பழம் பிழிஞ்சேன். கொஞ்சம் தான் வந்திருக்கு. பிழிஞ்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் செம்ம வலி. கையில லைட்டா ஒட்டிட்டு இருந்துச்சு. சரி நக்கி பார்த்தா செம்ம புளிப்பு. ஜூஸ் கொஞ்சம் கம்மியா வந்ததுனால ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு அந்த சுகர் கரையறதுக்காக மிக்சியில கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவே நம்ம ஷாப்ல வாங்கி குடிச்சோம்னா பாதி ஐஸ் கட்டி தான் இருக்கும். சுகரும் அதிகமா போட்டிருப்பாங்க. எனக்கு வெளியில குடிக்கவே பிடிக்காது. ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சமையல் வேலை தான் ஆச்சு. அம்மா மீன் குழம்பு களி செஞ்சிருந்தாங்க. மீன் வந்து சித்தாக்காக வாங்கினதுனால நான் 2 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். மீன் களியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நேத்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நைட்ல வந்துட்டு ரூம் ஜில்லுன்னு எப்படி வந்து மாத்துறதுன்னு. அதுக்காக தான் நான் இன்னைக்கும் ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து கிர்னி பழத்துக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சிருக்கேன். என்னோட சித்தா வந்த சந்தோஷத்துல நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அவங்க தான் இந்த குழம்பெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து எங்க ஊர்ல இருக்கிற இன்னொரு சித்தா தான் கொடுத்து விட்டாங்க. அம்மாவோட சித்தி பொண்ணு. கறி தொக்கு அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஈவினிங்க்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சிருக்கேன். என்னோட அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க. வர வழியில ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ணி டைரக்டா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எங்க அம்மாக்கு பார்க்கும்போதே ஆசையா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது வேக வச்சு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடுத்தேன். அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் எப்பவுமே வீட்ல ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் சரி, வாக்கிங் மட்டும் கரெக்ட்டா போயிட்டு வந்துருவேன். ஏன்னா வாக்கிங் போம்போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாம நைட்ல நிம்மதியா தூக்கம் வரும். வாக்கிங் போயிட்டு வந்து 1 ஹவருக்கு அப்புறம் எங்க சித்தா குடுத்த சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாத எங்க அம்மா அவங்க செஞ்ச மீன் குழம்பும் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. சிக்கன் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.